தொடக்கமாக இது முத்தமிழறிஞர் கலைஞரினுடைய புகழரங்க நிகழ்ச்சி. இன்றைக்கு ஒரு ஆட்சி மாற்றம் நடைபெற்றிருக்கின்றது. அதே நேரத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே உங்கள் அனைவருக்கும் தெரிந்த செய்தியாகத்தான் நிச்சயமாக இருக்கும். நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த துறைமுகம் தொகுதியே அதற்கு ஒரு சாட்சி. அது மட்டுமல்ல, தேர்தல் முடிவுகள் வந்த ஒரு சில நாட்களில் ஆங்கில தி ஹிந்து நாளிதழிலே நடுப்பக்கத்தில் தேர்தல் முடிவுகளை ஆய்வு செய்து ஒரு கட்டுரை வெளியானது. அந்த கட்டுரை ஒன்றை மிக தெளிவாக குறிப்பிட்டது. நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழகம் முழுவதும் சிந்தாமல் சிதறாமல் பெருவாரியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் வாக்களித்தவர்கள் முஸ்லிம் சமுதாயத்தினர் என்று தி ஹிந்து ஆங்கில நாளிதழ் அந்த செய்தியை குறிப்பிட்டது. முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள், அது துறைமுகமாக இருந்தாலும் சரி, பாளையங்கோட்டையாக இருந்தாலும் சரி, ராமநாதபுரமாக இருந்தாலும் சரி, வாணியம்பாடியாக இருந்தாலும் சரி, ஆம்பூராக இருந்தாலும் சரி, பாபநாசமாக இருந்தாலும் சரி, இப்படி நான் எண்ணிக்கொண்டே போகலாம். நாகப்பட்டினம் உள்பட திராவிட முன்னேற்ற கழகம் அதன் கூட்டணி வேட்பாளர்கள் மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்றால் முஸ்லிம் சமுதாயம் நன்றி உணர்வுடன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்திருக்கிறது. ஏன் அந்த நன்றி? அதை இப்போது நிச்சயமாக இந்த புகழரங்க கூட்டத்திலே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். 2006 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கின்றார். அப்போது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அரசியல் கட்சியை நாங்கள் தொடங்கவில்லை. அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்கு மிக சிறப்பாக பாடுபட்டிருக்கின்றது. அந்த ஆட்சியில் சென்னை மாவட்ட முஸ்லிம் மகளிர் உதவி சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம், அது ஆங்கிலேயர் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. அந்த சங்கத்தை உயிர்ப்பித்து மாவட்டந்தோறும், அதாவது சென்னை மாவட்டத்தில் மட்டும் முஸ்லிம் மகளிருக்கு, வறிய முஸ்லிம் மகளிருக்கு உதவிகள் செய்யக்கூடிய சங்கம். இந்த சங்கத்தை, சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கத்தை தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் நீங்கள் தொடங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் முத்தமிழறிஞர் கலைஞரிடம் சொன்னோம். முத்தமிழறிஞர் கலைஞர் அதை ஏற்றுக்கொண்டு அந்த சங்கம் தமிழ்நாடு முழுவதும் செயல்பட்டு மகளிர் பயன்பெற்று வருகிறார்கள். அதற்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம். அந்த கடமையை தான் நிறைவேற்றி இருக்கின்றோம். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் 1995 தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள், மாநாடுகள் எல்லாம் நடத்தியது. 2006 கலைஞர் தேர்தலிலே போட்டியிடும் போது எங்களுக்கு இந்த இடஒதுக்கீடை நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் கலைஞர் அவர்களை சந்தித்து அந்த கோரிக்கையை நானும் அப்போது எங்களுடைய பொதுச் செயலாளராக இருந்த ஹைதர் அலியும் முரசொலி அலுவலகத்தில் சந்தித்து முத்தமிழறிஞர் கலைஞரிடம் அந்த கோரிக்கையை வைத்தோம். நிச்சயம் செய்து தருவேன் என்று வாக்குறுதி அளித்தார். ஆட்சிக்கு வந்தார். 2007 செப்டம்பர் மாதம் முஸ்லிம்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் 3.5 விழுக்காடு தனி இடஒதுக்கீடை
வழங்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இதன் காரணமாக பல்வேறு கல்விக்கூடங்கள், உயர்கல்விக்கூடங்கள், அங்கெல்லாம் முஸ்லிம்கள் சென்று படிப்பது மிக சிரமம், இடமே கொடுக்க மாட்டார்கள். ஆனால் கலைஞர் 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்த பிறகு கட்டாயமாக பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம் மாணவர்களை தேடி தேடி இடங்களை கொடுக்க வைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை நினைவில் கொண்டுதான் சிந்தாமல் சிதறாமல் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கலைஞரின் புதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான கூட்டணிக்கு முஸ்லிம்கள் வாக்களித்தார்கள். இதற்காக வேண்டி இந்த முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்காக வேண்டி கொடுத்ததற்கு நன்றி தெரிவிப்பதற்காக வேண்டி ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டரங்கில் ஒரு பெரிய நன்றி அறிவிப்பு மாநாட்டையே நடத்தினோம். அந்த மாநாட்டில் பேசினார் கலைஞர். என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு கருணை இல்லம் போல, பிற மக்களுக்கு உதவி செய்வது போல தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் பட்டிய தொட்டியெல்லாம் ஆம்புலன்ஸ் சேவையை நடத்தி வருகிறது. உங்களுடைய 31 ஆம்புலன்ஸோடு சேர்ந்து நான் என் சொந்த செலவில் 2 ஆம்புலன்ஸ்களை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துக்கு தருகிறேன் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் 2 தினங்கள் கழித்து அவருடைய இல்லத்திற்கு எங்களை அழைத்து 2 பெரிய சுராஜ் மஸ்தா டெம்போ டிராவலர் என்ற 2 ஆம்புலன்ஸ்களை கலைஞர் தந்ததையும் இந்த நேரத்தில் நான் நன்றியுடன் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக முத்தமிழறிஞர் கலைஞர் ஏதோ முஸ்லிம் சமுதாயத்திற்கு மட்டும் இத்தனையும் செய்தார் என்று நான் சொல்ல வரவில்லை. கலைஞர் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை முழுவதும் தமிழ் மொழி, தமிழர் அடையாளம், மாநில உரிமைகள், உலக தமிழர்களினுடைய நலன், இப்படி பல்வேறு விஷயங்களுக்காக போராடி போராடி வெற்றிகளை ஈட்டியவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். 1965ஆம் ஆண்டு ஹிந்தி எதிர்ப்புக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் கலைஞர் மிக உக்கிரமாக போராடியவர் என்பதை தமிழ் சமுதாயம் மறக்க முடியுமா? அதே போல தமிழ்நாட்டில் தமிழ், ஆங்கிலம் 2 மொழிகள் தான் இங்கே இருக்க முடியும். 3வது மொழி அது எந்த வடிவத்தில் வந்தாலும் இங்கே அனுமதிக்க மாட்டேன் என்று தமிழ்நாட்டை இந்தி எதிர்ப்புக்கான ஒரு எஃகு கோட்டையாக மாற்றியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அதை தொடர்ந்தவர் தளபதி மு.க. ஸ்டாலின் என்பதையும் நான் இங்கே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்லாம வெறுமன தமிழ் மொழி பாதுகாப்பு, இந்தி எதிர்ப்பு என்பதை தாண்டி கலைஞர் அவர்கள் மிக சிறப்பாக செய்த ஒன்று, தமிழுக்கு, நம்முடைய தாய்மொழி தமிழுக்கு உலக மொழிகளிலே மிக சிறப்பான மொழியாக இருக்கக்கூடிய தமிழுக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று சொல்லக்கூடிய செம்மொழி அந்தஸ்து வழங்க வேண்டும் என்பதை நிலைநாட்டி 2004ஆம் ஆண்டு தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்று தந்தவர் டாக்டர் கலைஞர் என்பதை இந்த சமுதாயம் மறக்க முடியாது. அதே போலதான் உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டை 2010 இங்கே மிக சிறப்பாக நடத்தினார் என்பதையும் உலகம் முழுவதிலிருந்தும் தமிழறிஞர்கள் அந்த மாநாட்டிலே பங்கு கொண்ட அந்த சிறப்பான நிகழ்வு தமிழ் மண்ணிலே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது நடைபெற்றது என்பதையும் நிச்சயமாக நாம் மறக்க முடியாது. அது மட்டுமல்ல, அரசு அலுவலகங்கள்ல, அதே போல கல்வி நிறுவனங்கள்ல தமிழனுடைய பயன்பாட்டை அதிகரிப்பதற்காக நடவடிக்கை கொண்டு வந்தார். தமிழ் வளர்ச்சிக்காக தனித்துறை பல்வேறு நிறுவனங்களுக்கு ஆதரவு என்பதையோடு கலைஞர் அவருடைய காலத்திலேயே கணினி வந்துவிட்டது, கம்ப்யூட்டர் வந்துவிட்டது. தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியுடன் தமிழையும் இணைக்கும் முயற்சிகளில் கலைஞர் ஈடுபட்டு தமிழ் கணினி பயன்பாடு மற்றும் மின்னணு தமிழ் வளர்ச்சிக்கு மிக சிறப்பான ஆதரவை அளித்தவர் கலைஞர் என்பதை நாம் இங்கே மறக்க முடியாது. இன்றைக்கு காவேரி படுகை மாவட்டங்களில் மேகதாது அணை
திறக்கப்படுமா? காவேரி நீர் வருமா? குறுவை சாகுபடியை செய்ய முடியுமா என்ற ஏக்கத்தோடு இருக்கின்றார்கள். இப்படி ஆண்டுதோறும் காவேரிக்காக, காவேரி நீருக்காக, நம்முடைய உரிமைக்காக பாடுபடக்கூடிய அந்த சூழல்ல காவேரி பிரச்சனை குறித்து தொடர்ந்து ஒன்றிய அரசுக்கு அழுத்தங்களை கொடுத்து காவேரி நடுவர் நீதிமன்ற, காவேரி நடுவர் மன்றம் அமைப்பதற்கு முதன்மையாக பாடுபட்டவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதையும் தமிழ் சமுதாயம் நிச்சயமாக மறக்க முடியாது. அதே போலதான் இலங்கை தமிழர்களுக்காக இருக்கட்டும், முல்லை பெரியார் பிரச்சனையாக இருக்கட்டும், இவற்றுக்கெல்லாம் மிக சிறப்பான ஒரு பங்களிப்பையும், அதே போல மாநில சுயாட்சிக்காக, மாநிலங்களுடைய உரிமைகளை தக்க வைப்பதற்காக மிக சிறந்த முன்னெடுப்புகளை செய்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை நிச்சயமாக மறக்க முடியாது. அவருடைய வழியிலேதான் கடந்த 5 ஆண்டுகளாக நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி தமிழ் மக்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த பல சதி திட்டங்களை எல்லாம் எதிர்த்து தலை நிமிர்ந்து ஒன்றிய பாஜக அரசை கேள்வி கேட்டு ஒருவர் இருந்தார் என்றால், ஒரு முதலமைச்சர் இருந்தார் என்றால் அது நிச்சயமாக தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள்தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஒன்றிய அரசு இங்கு பல்வேறு விஷயங்களை திணிக்க முடிந்தது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், வக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வந்து வக்ஃபு சொத்துக்களை கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு முடிவை ஒன்றிய பாஜக அரசு எடுத்தது. அதற்கு எதிராக சட்டமன்றத்தை கூட்டி அந்த சட்டமன்றத்தில் ஒன்றிய அரசின் சட்டத்துக்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றிய ஆட்சி தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி என்பதையும் நான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகின்றேன். ஒன்றிய அரசு வக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வந்த போதும் இங்க வந்து எங்களுடைய வக்ஃபு வாரியத்துல முஸ்லிம் உறுப்பினர்கள் எப்படி காலங்காலமாக இருக்கின்றார்களோ அந்த நிலைதான் தொடருமே தவிர, பாஜக அரசு வஞ்சகமாக பூத்தி இருக்கக்கூடிய திருத்தங்களை அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னவர் தளபதி மு.க. ஸ்டாலின் என்பதையும் இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அதனாலதான், அது மட்டுமல்ல, நீண்ட காலமாக இருந்த பிரச்சனை, சொந்த நிலத்துல பள்ளிவாசல் கட்டுவதற்கோ அல்லது தேவாலயம் சர்ச்சு கட்டுவதற்கோ மிகப்பெரிய இடையூறுகள், அந்த இடையூறுகளை எல்லாம் கலைந்து முதலாக தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஒரு முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் ஒரு நாள் கிறிஸ்தவ சமூகத்தின் அனைத்து தரப்பினர்களையும் அழைத்து அவர்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை செவிமடுத்தார். இன்னொரு நாள் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய அனைத்து அமைப்புகளையும் அழைத்து உங்களுடைய பிரச்சனை என்ன என்று செவிமடுத்தார். இதற்கு பிறகு பல சட்டங்களை உருவாக்கினார். அதில் மிக முக்கியமான ஒன்று, பள்ளிவாசல்கள் தேவாலயங்கள் கட்டுவதற்கு இருக்கக்கூடிய முட்டுக்கட்டைகளை எல்லாம் நீக்கி அவை கட்டுவதற்கு வழிவகுத்த ஆட்சி தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி, அதன் காரணமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில நம்முடைய முஸ்லிம் பெருமக்கள் தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதன் கூட்டணி வேட்பாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும் என்று மக்களுடைய உணர்வை தூண்டி இன்னைக்கு ஒரு ஆட்சி வந்திருக்கின்றது. இந்த ஆட்சி மாற்றத்தை தந்திருக்கின்றதா என்றால், மக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் மாற்றத்தை எதிர்பார்த்தோம், ஆனால் ஏமாற்றமே மிஞ்சி இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இங்கே இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர் செந்தில்வேல் அவர்கள் சொன்னது மாதிரி, சினிமாவில் வசனம் பேசுறது ரொம்ப எளிது, ஆனா ஆட்சி நடத்துவது பொறுப்பு, அனுபவம், திட்டமிடல் மற்றும் மக்களுடன் கலந்து பேச வேண்டும். தளபதி மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தார். எல்லா தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்டங்களுக்கும் போனார். போனவர் மக்களை சந்தித்தார்.
அவர்களுடைய குறைகளை நேரடியாக கேட்டார், அதற்கான தீர்வுகளை கண்டார் என்பதுதான் வரலாறாக இருக்கின்றது. ஆக இப்படியான ஒரு நிலை ஏற்பட்டாலும் இன்னைக்கு குறிப்பா நீட் மாணவர்களுடைய எதிர்பார்ப்பு, நீட்டை ஒழிப்பதற்காக, நீட்டை எதிர்ப்பதற்காக மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி பலமாக எதிர்த்தது. இந்த ஆட்சி என்ன செய்ய போகின்றது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. நாம் என்ன விரும்புகின்றோம்? தமிழ்நாட்டு மக்கள் என்ன விரும்புகிறார்கள்? விளம்பர ஆட்சி எங்களுக்கு வேண்டாம், செயல்படக்கூடிய ஆட்சி எங்களுக்கு வேண்டும், வசன அரசியல் வேண்டாம், மக்கள் நல அரசியல் வேண்டும், பிம்ப அரசியல் வேண்டாம், பொறுப்புள்ள நிர்வாகம் வேண்டும் என்று ஏங்குகிறார்கள். ஆனால் இந்த ஏக்கத்தை இப்போது எப்படி நிறைவேற்றுவது? தோழர் செந்தில்வேல் அவர்கள் குறிப்பிட்டது போல அடுத்து சில மாதங்களிலேயே நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி தேர்தல் வரப்போகின்றது. அந்த உள்ளாட்சி தேர்தலில் உண்மையிலேயே மக்கள் விரும்பக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஆட்சிதான் என்பதை எடுத்து சொல்லக்கூடிய வகையில் பொறுப்புணர்வுடன் நம்முடைய வாக்குரிமையை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.